நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போற இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்னா இந்த வீடியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன். இந்த வீடியோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டீல் கட் டிசைன் அண்ட் கிளாஸ் கர்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ்ல ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். அதே மாதிரி இந்த வீடியோட இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மை கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ் லுக்கில் உடன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷன் அழகான சீலிங் ஒர்க், கேபினட் ஒர்க் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காது. இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேருக்கு சேனலுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போகிற வீடு மொத்தம் 3.7 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் செமி ஃபர்னிஷ் 3 BHK ஹோமோட ரிவ்யூ. பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டுறனால வாங்குறனால சரி அந்த வீட இன்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும்னு ஆசைப்படுவோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண போகிற வீட இன்டீரியர் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்து நமக்கு இந்த வீடோட இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணிக்கிறாங்க. மைக்கல காம்பினேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகாக இந்த வீட இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிக்கிற இந்த இண்டிவிஜுவல் 3 BHK ஹோம் அமைஞ்சிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்னவா இருக்குன்னா 3.7 சென்ட் லேண்ட் ஏரியாவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது விட எக்ஸ்டீரியர் டிசைன். விட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்டீல் கட் டிசைன் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்து ரொம்பவே அழகாக இந்த விட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிக்கிற பிளாட்டோட டைரக்ஷன் நார்த் ஃபேசிங் பார்த்தும் விட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிக்கிற பிளாட்டோட டைமென்ஷன் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 24க்கு 60 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த விட ஸ்பீசிஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியா சைஸ் நமக்கு என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 24க்கு 14 அளவில் ஒரு ஸ்பேஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியோட ரைட் கார்னர் நமக்கு இந்த வீட EB மீட்டருக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே இந்த கார் பார்க்கிங் ஏரியா தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட விண்டோஸ் எல்லாமே நமக்கு இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே வர மாதிரி ரொம்பவே அழகாக இந்த வீடோட பிளான் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஹெவி டியூட்டி கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட லெஃப்ட் கார்னரில் 5க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கிற ஒரு செட் அவுட் ஏரியா வழியாக இந்த வீட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு கிரானைட் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வழியாக நம்ம இந்த வீட என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணி லிவிங் ஹாலோட பிளானிங் என்ன இருக்குங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். மெயின் டோரோட அட்டாச்சாகவே நமக்கு ஒரு சிங்கிள் பேனல் விண்டோவும் இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 16க்கு 15 அளவில் ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியா நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி தான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் இப்போ நம்ம பார்க்குறோம். லிவிங்கோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. இந்த கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த லிவிங் ஹாலோட சீலிங் ஒர்க்காக ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப அழகாக இந்த வீட இன்டீரியர் ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்காகவும் லிவிங் ஹாலோட ரைட் வால்ஸை நமக்கு UPVC விண்டோ பிளான் பண்ணிக்கிறாங்க. சோஃபா யூனிட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம பார்க்குறது லிவிங் ஹால் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்க மல்டிமீடியா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உடன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடோட பூஜா யூனிட்டும் அதே கலர் காம்பினேஷனில் உடன் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்
யூனிட்டை சுற்றி நமக்கு ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸும் டீம் யூனிட்டோட அட்டாச்சாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இதோட பூஜா யூனிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வுட் அண்ட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ் லுக்கில் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட இந்த பூஜா யூனிட்டும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜான்ற டேபிள் டாப் நமக்கு கிரானைட்லையும் அதோட அட்டாச்சாகவே நமக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பூஜா யூனிட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடோட மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 8x15 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான மாடலர் கிச்சனை இந்த வீடுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் லுக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்ல அமைஞ்சிருக்கு. வால்ஸ்க்காக நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேட்டர்ன் டைல்ஸ் யூஸ் பண்ணி லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக நமக்கு மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மை கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட லெஃப்ட் சைடு நமக்கு கிச்சனோட குக்கிங் ஏரியாக்கான டேபிள் டாப் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வ் ஏரியாக்கான டேபிள் டாப்பும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் டாப்பை நமக்கு கிரானைட்லேயே அமைச்சு கொடுத்து அதுக்கு கீழே இந்த சர்வ் ஏரியாவுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கிச்சனோட லெஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறது இந்த வீட எக்ஸிட் டோர். இந்த எக்ஸிட் டோர் வழியாக நமக்கு இந்த வீட சுற்றி வர மாதிரி இருக்கிற செட் பேக் ஏரியாவில் ஒரு அழகான வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸில் நம்ம இருக்கிறத தெரிஞ்சுப்போம். கிச்சன்லேருந்து வெளில வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட பிளானிங் என்னமா இருக்குங்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் இந்த வீடுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த வீடோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த வீடோட பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 10x15 அளவில் ஒரு ஸ்பீசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மை கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே கலர் காம்பினேஷனில் கிளாஸ் டி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட கேபினட்ஸ் எல்லாமே பெட்ரூமோட லெஃப்ட் வால்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜோட கேபினோட கலர் காம்பினேஷன் என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் லுக்கில் வுட் அண்ட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பெட்ரூம்க்கு அமைஞ்சிருக்கு.
பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட அட்டாச்சாகவே அதே கலர் காம்பினேஷனில் நமக்கு அதில் ஒரு அழகான ஸ்டடி டேபிள் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த பெட்ரூமோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. பாத்ரூம் போகிற வழியே நமக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அட்டாச்சாகவே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட பிளானிங் என்னமா இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட செட்டப்லாம் என்னமா இருக்குங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 7க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டியில் அமைச்சுன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் க்ளோசட் மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட்னு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து வெளில வந்து நம்ம இப்போ அடுத்த தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இந்த வீட்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா டைனிங் ஏரியா அண்ட் பெட்ரூமுக்கு காமனான ஸ்பேஸில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் டிசைன் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர் கேஸோட ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட்லையும் ஸ்டேர் கேஸ் ஹேண்டில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூமுக்கும் காமனான ஒரு லாபி ஏரியான்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ரூமோட சைஸ் என்னமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் தெரிஞ்சுப்போம். ஸ்டேர்கேஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது 2 பெட்ரூமுக்கும் காமனாக இருக்கிற ஒரு லாபி ஏரியா. இந்த லாபியோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 8க்கு 11ங்கிற சைஸில் இந்த லாபி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த லாபியோட வென்டிலேஷனுக்காக நமக்கு லாபி ஏரியாலேயே யூபிவிசி விண்டோ அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரப்போ அந்த ஸ்பேஸையும் நமக்கு இந்த லாபி ஏரியோட வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியாவிலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நமக்கு இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பெட்ரூமோட சைஸ் என்னமா இருக்கிறத இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். லாபி ஏரியோட ரைட் கார்னர் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்க ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சிருக்குன்னா 19க்கு 15ங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறது ஓனா பார்க்கலாம். பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மை கலர் காம்பினேஷனில் கிளாசிஃபைட் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் இருக்கும். ரைட் வால்ஸில் இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மை கலர் காம்பினேஷன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸோட அழகான சீலிங் ஒர்க்கும் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட இன்னொரு வால்ஸில் நமக்கு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு வால்ஸில் நமக்கு 3D வால்பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பெட்ரூமோட பிளான் ரொம்பவே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் இந்த பெட்ரூமோட அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் வுட் அண்ட் ப்ரௌனும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனில் வந்து நமக்கு இந்த பெட்ரூமில் அமைச்சிருக்கிற டிவி யூனிட் அதை சுற்றி அமைச்சிருக்கிற தேவையான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டோட கலர் காம்பினேஷன் என்ன மாதிரி இருக்குது, ஸ்டோரேஜோட கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத அடுத்ததை தெரிஞ்சுக்கலாம்.
மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் நமக்கு இந்த பெட்ரூமோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 9:5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டியில் அமைஞ்சிருக்குன்னா பெட்ரூமோட ரைட் கார்னரில் நமக்கு மேனுவல் எலக்ட்ரிக் ஷவர் ஃபெசிலிட்டி, அது பக்கத்திலே ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோஸோ ஒரு அழகான வாஷிங் யூனிட் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுவில் வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது லாபி ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைடு அமைச்சிருக்கிற இந்த வீடோட ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 10:15 அளவில் ஒரு ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூமாக இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மை கலர் காம்பினேஷனை கிளாசிஃபைட் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மை கலர் காம்பினேஷனில் சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட் லைட் ஃபெசிலிட்டிஸோட ரொம்பவே அழகாக இந்த வீட பெட்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூமோட ரைட் வால்ஸ் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேபினட்ஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கேபினட்ஸோட கலர் காம்பினேஷனும் அதே கலர் காம்பினேஷனில் பெட்ரூமோட ஒரு வால்ஸ் நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட ரைட் கார்னரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வழியாக இந்த வீடோட அட்டாச் பாத்ரூம் போகிறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கலர் காம்பினேஷனும் நமக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வழியாக இந்த வீடோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னமா இருக்கிறது தெரிஞ்சுப்போம். ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலே இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 5:10 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியா பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டிஷன் வாலும், பார்ட்டிஷன் வாலுக்கு அந்த சைடு ஒரு அழகான மேனுவல் எலக்ட்ரிக் ஷவர் ஃபெசிலிட்டி, பார்ட்டிஷன் வாலுக்கு இந்த சைடு நமக்கு ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோஸர், அது பக்கத்துலேயே ஒரு அழகான வாஷிங் ஏரியான்னு இந்த பாத்ரூமில் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியோட வால்ஸில் நமக்கு ஒரு எக்ஸிட் டோர் அமைச்சு கொடுத்து அந்த எக்ஸிட் டோர் வழியாக இந்த வீடோட கவர்ட் சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த வீடோட கவர்ட் சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16:14 அளவில் ஒரு ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியாவா இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் பார்த்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு மேட் ஃபினிட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான டைல்ஸ் ஒர்க்கும் அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அழகான சீலிங் ஒர்க் வித் ஸ்பாட் லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இந்த சிட் அவுட் ஏரியாவோட பிளான் அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவோட ரைட் கார்னரில் தான் இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீல் செட் செட்டப் பண்ணி கொடுத்து அது வழியாக இதோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. அது வழியாக இந்த இதோட டெரஸ்க்கு போய் இதோட சரௌண்டிங்லாம் என்ன மாதிரி இருக்குது, இதோட வாட்டர் ஃபில்லிங்கான ஸ்டோரேஜ் டேங்க் என்ன மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, டெரஸோட ஃப்ளோரிங்கான மெட்டீரியல்ஸ்லாம் என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 3 BHK ஹோமோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் வடவள்ளிங்கிற ஏரியா தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3.7 சென்ட் லேண்ட் வேல்யூ சேர்த்து இந்த வீடை வந்து நமக்கு 93 லட்சத்துக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வீடை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண வீடோட இன்டீரியர் டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம என்ன டிசைன் பிடிச்சிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.